இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவருடைய பிள்ளையாய் மாறின எத்தனை பேர் இன்னும் யாருக்காக வாழ்கிறார்கள்? தங்களுக்காக. அதனாலே தேவன் தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் வாழ்வது யாருக்காக? வாழ்வது உமக்காக. ஐயா, வாழ்வது உமக்காக. வேற நோக்கம் இல்லை. உள்ளத்துல சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, பொய்யா உங்களால் சொல்ல முடியாது. உள்ளத்துல வேற என்ன நம்மளோட வாய் சொல்லாது. ஒருவேளை சபையில சொல்லுங்க என்று சொல்லி எல்லாரும் சொன்னாலும் உங்களுக்கு வீட்டை போகும்போது நான் சொன்னது பொய் தானே. நான் வாழ்வது யாருக்காக? சொல்லுங்க, நான் வாழ்வது யாருக்காக? நமக்கு தெரியும் உள்ளத்துல. ஆண்டவரே, நான் வாழ்வது யாருக்காக? நான் இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் காலையிலே எத்தனை பேர் படபடந்து மறித்துக் கொண்டிருக்கிறார்களே, எத்தனை பேருடைய ஜீவன் போய் கொண்டிருக்கிறதே. ஆனா இந்த வேளைக்கு நான் உயிரோடு காலையில் எழுந்திருந்து சுகபலத்தோடு நான் வாழ்கிறேனே, இன்னும் பார்க்கிறேன், பேசுகிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன். என்னத்துக்காக கர்த்தாவே? உமக்காக. இதை நாம சரியா விளங்கிக் கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆகவே நான் ரோமர் அப்படியாக நம்மோடு தேவன் பேசுகிறார். இப்பொழுது நாம் ஏசாயா 33 எடுத்துக் கொள்ளுவோம். ஏசாயா 33வது அதிகாரம். நாளை வாசிக்க கேட்போம். சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாவரிப்பவன் யார் என்கிறார். ஆமென். எங்கே இது? சீயோனில. சபையில. எங்கே இது? சபையில. எங்கே இது? சீயோனில. எங்கே இது? சபையில. சபையில் உள்ள பாவிகளுக்கு என்னவா? இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறார்? அக்கினியாய் வருகிறார். அதனால நான் அவரை பார்க்கும் பொழுது, நான் இந்த பூமியை விட்டேன், சரீரத்தை விட்டேன், ஆத்மா எழுப்பும் பொழுது இங்கே என்ன சொல்லுவாங்க? நாம படுக்க போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இவர் ஞானஸ்நானம் பெற்ற ஒரு சகோதரர். இதயத்தில் விசுவாசத்தை வாழ்நாள் அறிக்கை செய்து சபை சூழ, சகோதரர்கள் சூழ, பரலோகத்துக்கான ஞானஸ்நானம் பெற்று அறிக்கை பண்ணி ஒரு மனுஷன் நிச்சயமா இவர் எங்க போயிருப்பார்? நாம் என்ன சொல்லுவோம்? இவர் பரலோகத்தில் தான் இருப்பார். ஆனா அது உண்மை இல்லை. இவர் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தாரோ அதுதான் அதை நிர்ணயிக்க போகிறது. அவர் ஞானஸ்நானம் பெற்றார், சபையிலே இருந்தார், சாட்சியாய் மற்றவர்கள் காணத்தக்கதாக ஞானஸ்நானம் பெற்றார், இன்னும் ஆற்றிலே பெற்றார், இத்தனை நாளைக்கு பெற்றார். அவரை குறித்து சர்டிபிகேட் நாம் வச்சுக் கொள்ளுவோம். இவர் என்ன நாளிலே ஞானஸ்நானம் பெற்றார். இதெல்லாம் குப்பை. ஏன் குப்பை? இது தேவனுக்கு பிரயோஜனப்படாது. தேவன் சொல்லுவார் இவன் எப்படி வாழ்ந்தார். ஆகவே இங்கு நாம சாட்சி சொல்லுவோம். அவரை குறித்து நாலு சாட்சி சொல்லுவோம். அவரை சொல்லி நாலு சாட்சி சொல்லுவோம். அவரை குறித்து தியானிப்போம். அவர் அப்படி வாழ்ந்தார், இப்படி வாழ்ந்தார், அப்படி இருந்தார், அப்படி நல்ல ஒரு மகன், நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஒரு மனிதன், இப்படியாக சபையை சூழ நாம் சொல்லுவோம். என்னுடைய கஷ்டத்தில் உதவி செய்தார், அது செய்தார், இது செய்தார். ஆனால் இவர் எப்படி வாழ்ந்தார் என்பது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நாம் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு நாளும் பேசக்கூடாது. தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், அவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கிற சபையிலே நீதிமானுடைய சீயோனிலே வரும் பொழுது பாவிகள் விசிறலாம், நடுக்கம் பிடிக்கிறது. அவருக்கு முன்னால் நிற்பது எப்படி? ஆகவே நான் இயேசுவை நியாயாதிபதியை சந்திக்கும் பொழுது அவர் சிரிச்ச முகத்தோட உங்களை பார்க்க மாட்டார், ஏமாந்தார். இப்ப உன்னை பார்த்து சிரிக்கிறார். உன்னை மார்புல போட்டு அவர் தாளாட்டுவார், சோறுவார், பாடுவார், எல்லாம் செய்வார். என்றால் இது கிருபையின் காலம். நீ கேட்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நீ எதிர்பாராத அற்புதம் நடக்கும். உன்னை தோளின் மேல தூக்கி சுமந்து செல்வார். இருந்தால் தாவிதன் பிள்ளையை வளர்ந்தார், எங்களை மறக்காத ஒருவன். ஆனால் இதெல்லாம் ஞாயிற்றுக்கு நாளும் உதவாது. மிகவும் தெளிவாய், மிகவும் தெளிவாய் சத்துருவை வஞ்சித்து போட இடம் கொடுக்கிறார். கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார். உங்களை தூக்கி சுமந்து உனக்கு அற்புதம் செய்து உன்னை தாளாட்டி, உன்னை பாலூட்டி, நீ சூராட்டி, உனக்கு என்னென்னலாம் செய்தாரே. ஆகவே கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார். நீ பாவம் செய்வது உண்மைதான், நீ அநியாயம் செய்வது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய தேவைகளை அற்புதமாக செலுத்தி நடத்துகிறாரே, உன்னை தோளின் மேல தூக்கி சுமந்து செல்லுகிறாரே. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உண்மையில் பிரியம் இல்லாவிட்டால் உலகம் செய்வார். அதனால நீ வாழ்ற வாழ்க்கை சரி, அப்படியே வாழ்ந்து விட என்று சொல்லி சத்துரு நமக்கு சொல்லுவார். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாக மாம்சத்தின்படி வாழ்ந்தால் நீ நரகத்தை சென்றடைவாய். ஒரு நாள் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற அனுபவங்கள், ஏன் அண்ணன் சாட்சி கேட்டு ஒரு மகன் 20 வருஷம் தகப்பனால துன்புறுத்தப்பட்டு தகப்பனை விட்டு பிரிஞ்சு போன ஒரு வெளிநாட்டு நபர்
மகனை இயேசு தேடி போகிறான். இயேசு தேடி போனான். தேடி போய் அவனை பார்த்து சொன்ன, நான் உன்னை நேசிக்கிறேன். அவனுக்கு நம்ப முடியல. நான் உன்னை நேசிக்கிறேன். அவன் தலையாட்டுற, நேசிக்கிறீரா? நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் சொல்ல 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 அந்த அன்பு அவன் இருந்த இடத்தை அப்படியே சூழ ஆரம்பித்த உடனே அந்த மகனால ஆரம்பித்தான். சொல்லுறா, அவருடைய அன்பு என்னை அப்படியே மூடிக்கொண்டது. நான் அழ ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையின் கேவலங்கள் எனக்கு அப்படியே தெரிய வந்தது. அவரை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. தலையை குனிந்து விட்டேன். என் அண்டையில் வந்த இயேசு என் முகத்தை தன் 2 கரங்களால் நாடி தூக்கி கண்ணுக்கு என்னை நேராக வைத்து அவரை பார்த்தேன். நான் நேசிக்கிறேன், நிமிர்ந்து பார், நான் நேசிக்கிறேன் என்று அவரை அப்படியே கட்டி மார்போடு அழைத்து கொண்டாராம். அழுகிறான், மணிக்கணக்கு அழுகை. அப்படியே மார்பில் அழைத்து ஒரு தாயை போல என்னை அவர் தாளாட்டினார். என்னை வைத்து அழைத்துக் கொண்டார். அவருடைய உள்ளத்திலிருந்து ஒரு நெருப்பு அந்த போல புறப்பட்டு என்னுடைய உள்ளத்திலே வந்து புகுந்தது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய அன்பை உனக்குள்ள வைக்கிறேன். முதலாவது நீ செய்கிறவை 20 வருஷமா விரோதியாக தகப்படுத்த போய் அவரிடத்திலே மன்னிச்சு அவரை ஏற்றுக்கொள். தகப்பனிடத்தில் ஓடி போகிறார். தகப்பனை பார்த்து சொல்ற, அப்பா நீங்க செய்த எல்லா அநியாயத்தையும் நான் மன்னிச்சுட்டேன். தகப்பனுக்கு அதிர்ச்சி பார்த்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் சொன்னார், அவர் மேல் கையை வைத்தோட இந்த அவர்களை வந்தது. அவர் விம்மி அழ ஆரம்பித்தார். அதை அவர்கள் படமாக எடுத்திருக்கிறார்கள். உண்மை சம்பவம், உண்மையான சாட்சி. ஆண்டவர் அப்படியெல்லாம் செயல்படுகிறவர். எல்லாம் உன்னை மீட்டுக் கொள்ள, இந்த அன்பு, இந்த இரக்கம், இந்த தயவு, இந்த கண்டிப்பு, இந்த தண்டிப்பு எல்லாம் உன்னை மீட்டுக் கொள்ள, உன்னை தூக்கி எடுக்க, தன்னுடைய வாழ்வில் அவர் பட்ட வேதனை முள்முடி சகலம் உன்னை மீட்டெடுக்க. அவரை யாரும் பிடிக்க முடியாது, யாரும் அடிக்க முடியாது, யாரும் கொல்ல முடியாது, யாருடைய கைக்கும் அகப்படுகிறவர் அல்ல. அவருடைய மகிமை நமக்கு காணும் போது தெரிகிறது. மனிதன் அவரை பார்க்கும் பொழுது செத்தவனை போல ஆவியை விழுந்து போவனால் அவனை பிடிப்பது எப்படி, அடிப்பது எப்படி? ஆகவே பிடிக்கக்கூடியவராக, அடிக்கக்கூடியவராக, துன்புறுத்தக்கூடியவராக, குட்டக்கூடிய துப்பக்கூடியவராக வந்தார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என் நிமித்தம், நம் நிமித்தம். நம்மை மீட்கத்தான் அப்படி வந்தாரே தவிர அவருக்காக அல்ல. அதனால அவருடைய அன்பு என்னை மூடிக்கொண்டிருக்கிறது, அவருடைய கிருபை என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நான் பாடிக்கொண்டு உல்லாசமாய், உற்சாகமாய், துணிகரமாய் பாவம் செய்து கொண்டு தாவீது சொல்லுகிறான், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கும். துணிகரமாய் நான் பாவம் செய்து அவருடைய கிருபை அசைத்தவில்லை. ரோமர் சொல்லுகிறது அவருடைய தயவை, அவருடைய நீடிய பொறுமை. நீ என்ன செய்கிறாய்? அசட்டை பண்ணி அதை நீ கணக்கெடுக்காம விட்டு உண்மையில என்னத்தை குவித்துக் கொள்ளுகிறான்? என்னத்தை குவித்துக் கொள்ளுகிறான்? நீ கண்ணை மூடி உன்னுடைய ஆத்மா அவரிடத்தில் போகும் பொழுது தேவனுடைய தூக்கு நூல் போட்டு பார்ப்பா. உன்னுடைய ரட்சிப்பு நாளில் இருந்த வரைக்கும் பார்ப்பா. ரட்சிப்பு முதல் உன்னை ஒன்றுமே அவன் பார்க்க மாட்டேன். அவ்வளவு கருவப்பட்டு நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக செய்த அத்தனை பாவங்களையும் அவருடைய ரத்தம் கனவை சுத்திகரித்தது. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் 2 Corinthians 5:17, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, அன்றிலிருந்து நீதிமான். நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அவராலே கழுவப்பட்ட ஒரு பாவம் செய்யாத பிள்ளை. அதுக்கு முன்பு நடந்த ஒன்றையுமே தேவன் நினைவு கூர்றதுக்கு இல்லை. அது எல்லாத்தையும் உங்களையும் முதுகுக்கு பின்னால சமுத்திரத்துல கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமே நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு அகற்றி நம்மை பரிசுத்தமாக்கின கர்த்தர். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு செய்கிற பாவத்தினாலே நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது அவர் விரும்பாததினாலே நம்மோடு பேசுகிறார். சொல்ற பயந்துரு அக்கினி. இப்பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார்? எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவருடைய 27 வாசனம் கேட்போம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணி, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவர்களை நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவர்கள் உண்டாக்கப்பட்டவர்களை போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய். பவுல் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்?
பட்சிக்கிற அக்கினி. பவுல் என்ன சொல்றார்? கிருபையை பற்றிக்கொள். எப்படி பற்றிக்கொள்? நீ மீண்டு வாரத்துக்கு இந்த கிருபையை பிடித்துக்கொள். இந்த கிருபையை விட்டுறாத. நீ இருக்கிற பாவத்துல இருந்து மீண்டு நீ தப்பி நீ வெளியேறி வாரத்துக்கு இந்த கிருபையை என்ன செய்? பற்றிக்கொள், பிடித்துக்கொள். இந்த கிருபையை நீ பாவத்துக்கு எதுவாய் பயன்படுத்தாதே, இச்சைகளுக்கு எதுவாய் பயன்படுத்தாதே, முறுமுறுப்புக்கு எதுவாய் பயன்படுத்தாதே. நீ இந்த கிருபையை பற்றி அதை பயன்படுத்தி நீ அதிலிருந்து வெளியே வந்து அக்கினியை சந்திக்க ஆயத்தப்படு. நம்ம அக்கினியாய் அவர் வருவார் என்பது, அக்கினியாய் அவர் அமர்வார் என்பது நமக்கு தெரியாதனால நாம பாலூற்றுவரும் சீராற்றுவரும் தாராற்றுவரும் உணவு கொடுக்கிறவரும் என்னை தூக்கி சுமக்கிறவரும் இப்படித்தான் நம்முடைய கற்பனைகள் பாடல்கள் எல்லாம் உண்மைதான். கிருபையிலே அது எல்லாவற்றையும் அவர் செய்கிறார் என்றால் பொருளாதார தகப்பனை காட்டிலும் நல்ல தகப்பன். இந்த பொருளாதார தகப்பனே உங்களுக்கு அப்படி செய்ய அறிந்திருந்தால் பரலோகத்து தகப்பன் நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்ன கர்த்தர் இந்த பூமியுள்ள தாய் தகப்பனை காட்டிலும் அன்பும் இரக்கமும் தயவும் அவர்கள் தள்ளிவிட்டாலும் இவர் தள்ளிவிட மாட்டார். ஆனா நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இதை தாய் தகப்ப தள்ளிவிட்டாலும் நீ கெட்டு போன குட்டிச்சுவரா போன நாயரா என்று சொல்லி தள்ளிவிட்டாலும் கர்த்தர் தள்ளிவிட மாட்டார். அதனால நான் எப்பவுமே பாவம் செய்து கர்த்தாவே 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 அவர் சொல்லியிருக்கிறேன், என்ன தள்ளிவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால நான் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்வேன். கிருபை உள்ள ஆண்டவர். நல்ல பாட்டு இருந்தாங்க, நல்ல பாட்டு இருந்தாங்க. என்ன பாட்டு? கிருப 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 கிருப. நல்லா பாருங்க, நான் இல்ல ஒன்றும் இல்ல, கிருப எல்லாம் கிருப. ஏன்னா நான் சுத்த மோசம், கிருபையினால நான் வாழ்கிறேன். இந்த பாட்டை நீ போய் அக்கினிக்கு உன்னால பாட முடியாது. ஏன்னா எல்லாம் பற்றி எரியும். ஆக நாம் யாரை சந்திக்க போறோம்? இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார்? எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர்